பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. யுத்தம் என்பது இன்று வெறும் ஆயுதங்களால் மட்டும் நடத்தப்படுவதல்ல. அது பிம்பங்களாலும் பெரும் பொய்களாலும் கட்டமைக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நடக்கும் இந்த போர் ஒரு மாய கண்ணாடிக்கு பின்னால் நடக்கும் விளையாட்டு போன்றது. ஈரான் தனது எல்லையை பாதுகாக்க ஏமாற்று வித்தைகளை பயன்படுத்துகிறது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானைப் போலவே வேடமிட்டு ஆடும் ஆட்டம் உலகை அதிர வைத்துள்ளது. நாம் பார்ப்பது உண்மையா அல்லது காட்டப்படுவது உண்மையா? இந்த விடை தெரியாத கேள்வி ஒரு மர்மமாகவே காணப்படுகின்றது. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இது ஒரு ஆகப்பெரும் மர்மமாகவும் விடை தெரியாத கேள்வியாகவுமே காணப்படுகின்றது. இன்று இந்த விடை தெரியாத கேள்வியின் விடையை தேடி பயணிப்போம். சமீப காலமாக ஈரான் சர்வதேச அரங்கில் ஒரு பெரும் புகாரை முன்வைக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் புகழ்பெற்ற ஷாஹித் வகை ட்ரோன்களைப் போலவே உருவ அமைப்பிலும் தொழில்நுட்பத்திலும் ஒன்றாக இருக்கக்கூடிய போலியான ட்ரோன்களை உருவாக்கி வருவதாகவும், அந்த போலியான ட்ரோன்கள் மூலமாக அண்டை நாடுகளை தாக்குவதாகவும், அந்த போலியான ட்ரோன்களை ஈரானுக்கு எதிராகவே பயன்படுத்துவதாகவும் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது. அப்படியென்றால் இதன் நோக்கம் என்ன? ஈரானின் அண்டை நாடுகளான ஈராக், ஜோர்டான் அல்லது துருக்கி போன்ற நாடுகளின் எல்லைகளில் இந்த போலி ஈரானிய ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்துவது. இதன் மூலம் ஈரான் தான் அண்டை நாடுகளை தாக்குகிறது என்ற பிம்பத்தை உலகிற்கு உருவாக்கி ஈரானுக்கு எதிராக ஒரு சர்வதேச போரை நியாயப்படுத்துவதே மேற்கத்திய நாடுகளின் திட்டம் என்பது ஈரானின் வாதமாக இருக்கின்றது. ஒருவேளை இது இப்படியும் நடந்திருக்க கூடுமா? இது ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் எனப்படும் நயவஞ்சக தந்திரம் என்று ஈரான் வாதிட்டு வருகிறது. ஈரானிய ஆதரவாளர்கள் சொல்லி வருகின்றனர். ஆனால் மேற்குலகம், அதாவது அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளுகின்றது என்ற கேள்வியை பார்த்தால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வாதத்தையும் இந்த கேள்வியையும் உலகில் இருந்து மறைக்கவே பார்க்கின்றனர். ஒருவேளை அவர்கள் ஏன் இதை மறைக்க பார்க்க வேண்டும்? அவர்கள் இதை மறைக்க பார்ப்பதன் காரணம் இது உண்மையாகவே அமெரிக்காவால் நடத்தப்படக்கூடிய ஒரு பொய்யான தந்திரமான செயற்பாடாக இருக்குமா? இந்த கேள்விதான் இன்று இணையம் முழுவதும் பரவி கிடக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு முன்னர் ஈரான் ஒரு ஆகப்பெரும் உத்தியை கையிலெடுத்தது. ஒரு ஆகப்பெரும் போலி தந்திரத்தை கையிலெடுத்தது. தனது வான்படை தளங்களில் ஒரு விசித்திரமான தற்காப்பு முயற்சியை கையிலெடுத்தது. அது என்ன தற்காப்பு முயற்சி? அது என்ன புதுவிதமான தற்காப்பு முயற்சி? இந்த கேள்வி உங்களுக்குள் எழுகிறதா? செயற்கைக்கோள் பார்வையில் இருந்து தப்பிக்க கான்கிரீட் தளங்களில் அதிநவீன போர் விமானங்கள் நிற்பது போன்ற துல்லியமான முப்பரிமாண ஓவியங்களை ஈரான் வரைந்து வைத்தது. அமெரிக்கா உளவுத்துறை தனது செயற்கைக்கோள் புகைப்படங்களை நம்பி பல $1 மில்லியன் மதிப்புள்ள ஏவுகணைகளை அந்த ஓவியங்கள் மீது ஏவி தாக்குகின்றது. தாக்குதல் முடிந்த பிறகே புகை மண்டலம் விலகும் போதுதான் தெரிகிறது அங்கு அழிந்தது நிஜமான விமானங்கள் அல்ல, வெறும் வண்ண பூச்சிகள் மட்டுமே. எதிரியின் ஆயுதங்களை வீணடிக்கச் செய்வதில், அவர்களை மனரீதியாக குழப்புவதிலும் ஈரான் வெற்றி கண்டுள்ளது என்றுதான் சொல்லியாகணும். ஈரானது இத்தகைய செயற்பாடுகள் 2ஆம் உலகப் போரில் நடந்தது போல ஒரு ஆகப்பெரும் தந்திரமாக காணப்பட்டாலும் இதை பயன்படுத்தி கொண்ட அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இப்பேற்பட்ட போலி தந்திரங்களையும் பயன்படுத்தி கொண்டுதான் வருது என்று சொல்லணும். ஈரான் இன்றைக்கு முன்வைக்கிற ஆகப்பெரும் குற்றச்சாட்டாக இருக்கிற இந்த போலி ட்ரோன்கள் போலவே அமெரிக்காவும் ஒரு குற்றச்சாட்டை மேற்கொள்ளுது என்று பார்த்தால் அது ஈரான் ஏவக்கூடிய போலி ஏவுகணைகள். ஈரானது போலி ஏவுகணைகள் இஸ்ரேல் வான்பரப்பை நெருங்கிய பொழுது இஸ்ரேலின் அயன் டோம் மற்றும் அமெரிக்காவின் பேட்ரியாட் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் அந்த ஏவுகணைகளை அழிப்பதற்காக பல $1 மில்லியன் மதிக்கத்தக்க ஏவுகணைகளை ஏவுகிறது. வெறும் $10,000 செலவில் உருவாக்கப்பட்ட அந்த போலி ஏவுகணைகள் மூலம் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் பொருளாதாரத்தை ஒரு மிக பெரும் நட்டத்திற்கு இழுத்துச் செல்கின்றது. இதில் ஈரான் என்று வெற்றி கண்டுள்ளது என்றுதான் சொல்லியாகணும். சரி, இப்பொழுது
இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது ஈரான் சுமத்தும் குற்றச்சாட்டின்படி இந்த போலி ட்ரோன்கள் துருக்கி மற்றும் ஈராக் வான்பரப்பில் திட்டமிட்டு பறக்க விடப்படுகின்றன. அப்படியென்றால் இவை ஈரானிய ட்ரோன்களாகவே அடையாளப்படுத்தப்படும். இந்த தந்திரத்தால் ஒரு தாக்குதல் நடத்தப்படும் பொழுது அவை உண்மையில் ஈரானிய ஆதரவு குழுக்கள் செய்தனவா அல்லது ஈரானை பழிவாங்க அமெரிக்கா செய்ததா என்பதை பிரித்தறிய முடியாமல் அண்டை நாடுகள் குழப்பத்தில் ஆற்படும். இந்த தொழில்நுட்ப ஆள் மாறாட்டம் போரின் போக்கையே மாற்றி விடவல்லது. ஒரு நாட்டின் ஆயுதம் மற்றொரு நாட்டின் பெயரில் பழி சுமத்த பயன்படுத்தப்படுவது நவீன காலத்தில் பெரும் சாபக்கேடாக மாறியுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த தந்திரோபாய போரில் பெரும் விலை கொடுப்பது என்னவோ பொதுமக்கள் மட்டும்தான். அமெரிக்காவிலோ அல்லது மத்திய கிழக்கிலோ வழிபாட்டு தளங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களுக்கு முன்னால் குண்டுகள் வெடிக்கும் போது அதன் பின்னணியில் இருப்பது யார் என்ற மர்மம் நீடிக்கிறது. பயங்கரவாதத்தை பரப்புவதற்கு ஒரு தரப்பு ஸ்லீப்பர் செல்களை பயன்படுத்தினால் மறுதரப்பு போலி ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு நாட்டையே பயங்கரவாத நாடாக சித்தரிக்க முயல்கிறது. இரு தரப்பிலும் விழும் குண்டுகள் வித்தியாசம் பார்ப்பதல்ல, அது ஒட்டுமொத்தமான மக்களையும் சிதைக்க வல்லது. அங்கு சிதைந்து போவதென்னவோ மனித உயிர்களும் குழந்தைகளும் மட்டுமே. இன்றைய உலகில் உண்மையை விட பிம்பமே பலமாக இருக்கிறது. தரையில் வரையப்பட்ட ஓவியங்கள் முதல் வான்பரப்பில் பறக்கும் போலி ட்ரோன்கள் வரை எல்லாமே ஒரு மாய திரைதான். ஈரான் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் அது வல்லரசுகளின் மிகப்பெரிய அறவீழ்ச்சியாகும். உண்மை என்னவென்றால் அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் இப்படியான அறத்தை எதிர்பார்க்க முடியாது. அமெரிக்கா ஒரு போரில் ஜெயிப்பதற்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்யும் என்பதை நாம் வரலாறுகளில் பார்த்துள்ளோம். ஜப்பான் மீது வீசப்பட்ட அணுகுண்டாக இருந்தாலும் சரி, இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா மேற்கொண்ட அடாவடித்தனமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அமெரிக்கா அண்டை நாடுகளிடம் மேற்கொள்ளும் அடாவடித்தனமாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா ஒரு அறம் சார்ந்த நாடு என்பதை எம்மால் கூற முடியாது. ஆனால் போர் என்பதை பொறுத்தவரை, நவீன கால போரை பொறுத்தவரை இந்த அறங்களுக்கு அங்கு எந்தவித வேலையும் இல்லை. ஏனென்றால் ஒரு நாட்டின் இறையாண்மையை மீறி அந்த நாட்டின் மீது அந்த நாட்டின் அதிபரை கைது செய்வதற்கு அமெரிக்காவால் இயலும் என்ற பட்சத்தில் அது அறத்தை எந்த விதத்திலும் போதிப்பதாக கருதப்படவில்லை. இன்று அமெரிக்கா மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளுக்கும் இடையில் இடம்பெறும் இந்த போர் இந்த உலகத்தை ஒரு பாரிய அழிவிற்கு இட்டு செல்ல போகுது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஒரு நீண்ட நில யுத்தத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இறுதியில் இந்த போலி ட்ரோன்களும் ஓவியங்களும் மறைப்பது போர் வீரர்களின் முகங்களை அல்ல, மாறாக அவர்கள் சிதைக்கும் அமைதியான மனிதர்களின் முகங்களைத்தான். இந்த அதிகார போட்டியில் எது நிஜம் எது பொய் என்று தெரியாமல் நாம் அனைவரும் ஒரு மாய பிம்பத்துக்குள் அடைபட்டு கிடக்கின்றோம்.